குட் மார்னிங் எவ்ரிபடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் த வேர்ல்ட் ஆஃப் நவி. காலையில் எழுந்திரிச்சு சோம்பல் முறித்து எல்லோரும் உட்காந்துருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க. இப்போ மணி 10 ஆயிடுச்சு. இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். க்ரீன் டீ தாங்க காலையில். காஃபி டீ குடிக்கிறவங்கள யார்? கமெண்ட் பண்ணுங்கள். காஃபி டீலாம் எடுத்து காலையில் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ காலையில் க்ரீன் டீ. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, பேர் ப்ரிசில்லா. போய் கண்ணாடியில் பாரு, டு யூ ஃபீல் ஹாப்பி ஃபார் யூ? உன்னை பார்த்து நீ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறியா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டாள். இந்த கேள்வியை என்னை பார்த்து கேட்டேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கண்ணாடி பார்த்து என்னை பார்த்து நான் ஃபீல் பண்ணேங்க. குட்டாக இல்லை பேடாக. நான் ஏன் இவ்வளோ குண்டாயிட்டேன், நான் ஏன் என்னை மெயின்டைன் பண்ணல, என்னையே நான் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு எனக்கே கோவம். காலையில் எழுந்து சீரமை போடு, புட்டு வெய், கொஞ்சம் மஸ்காரா போடு. எனக்கு கண்ணில் விங்ஸ் வச்சு லைனர் வரைஞ்சிக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். நான் கிளாஸ்க்கெலாம் போயிருக்கேங்க. நான் முறைப்படி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. வெயிட் போட்டதுனால அதெல்லாம் நான் பண்ணுறதே இல்லை. சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் பண்ணோன்னு யாருன்னா சொன்னால் நம்பவா போகிறாங்க. அதுக்கப்புறம் சீரம் போட்டுக்கிட்டேன். ஹேர் கேர், ஃபேஸ் கேர் எல்லாம் பண்ணியாச்சு. ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு சும்மா எடுத்து ஒரு கிளிப்பை போட்டு அதுக்குள்ளே நம்மளோட ஓவன் கூப்பிட்டுட்டான். சூடாயிட்டேன் வா வா அப்படின்னு. கிரில்லுக்காக ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சோங்க. என்றைக்கெலாம் நம்ம ஆசாசியாக சமைக்கிறோமோ அன்றைக்கெலாம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். மற்றவங்களும் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. என்றைக்கெலாம் மொக்கையாக ஃபாஸ்ட்டாக சமைக்கிறோமோ அன்றைக்கி எப்போ 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 ரெடி ஆகுமா அப்படின்னு தட்டை வச்சுட்டு காணான்னு உட்காந்துட்ருப்பாங்க. க்ரீன் டீ ரெடி ஆகிடுச்சி. நானும் ரெடி, க்ரீன் டீயும் ரெடி. அப்படியே கண்ணை மூடிட்டு நான் எப்பவுமே காஃபி குடிப்பேன். என் கூட ஒர்க் பண்ணவங்க, என் கூட ரொம்ப நேரம் இருந்தவங்களுக்கு இது தெரியும். ஏன்னு தெரிலங்க, காஃபி டீ குடிக்கும்போது கண்ணை மூடி சுட சுட குடிக்கும்போது நிறைய யோசனைகள் இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு பக்கம் க்ரில் ஆயிடுச்சு. பிரியாணிக்கும் தம் போட்டு வச்சுட்டேன். சும்மா நிற்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம், சிக்கு இருந்ததுங்க, சிக்கு மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு மில்க் ஷேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு மெனக்கட்டு கொடுத்துருக்கீங்களா? நான்லாம் நிறைய கொடுத்துருக்கேங்க. அப்புறம் ஒரு ஹெல்ப்னு கேட்டால் குடுக்குடுன்னு ஓடி இருக்கீங்களா? நான்லாம் நிறைய ஓடி இருக்கேங்க. உங்களை இங்கே எதனா கொடுன்னு சொன்னால் உயிரையே கொடுக்க தயாராக இருந்திருக்கீங்களா? நானும் அப்படிலாம் இருந்திருக்கேங்க. ஆனால் இப்போல்லாம் ஏன் நம்ம அப்படி இருக்கிறது இல்லை? எதுவாக இருந்தாலும் உடனே போகிறது கிடையாது. பீப்புள்ஸை மீட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சோம்பலாக இருக்குது. இந்த தனிமை விரும்பியாக ஆகிட்டோம்ல, அது ஏன் அப்படி? மேபி மெச்சூரிட்டியா இல்லை நிறைய சிரிப்படிகளா தெரியலங்க. என்னோடய லன்ச், மிட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி. ஃபிஷ் பிரியாணி, அப்புறம் குக்கும்பர், அப்புறம் ரைத்தா கொஞ்சம் புதினாவோடு சேர்த்து நல்லா சாப்பிட்டேன். உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சுட சுட ஏதாவது ஒன்று டிவியில் போட்டு உட்காந்து அதை நல்லா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக, மனசுக்கும் நிம்மதியாக அப்படி இருந்தது. இது ரொம்ப நாள் கனவுங்க, பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றது. ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரிலாம் என் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன போயிட்டுருக்கு வாழ்க்கையில்? என்னவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும். பாய்.